விஷயம். இல்லை எனக்கு அந்த சப்போர்ட், எனக்கு சப்போர்ட் கிடையாது. ஒரு அப்பாவோ இந்த ஃபீல்டில் இருக்காரோ இல்லை அம்மா யாரோ இல்லை ஃபேமிலி சைடு யாருன்னா இவங்க சார் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிலாம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் ஃப்ரெண்ட் ரோல் பண்ணி ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணி கேரக்டர் ரோல் பண்ணி அதுக்கு ஒரு லீடு பண்ணி ஸோ ஒரு பெரிய ப்ராசஸ் அது. ஸோ இன்னும் கூட வந்து இன்னும் போல என்னோட டேரக்டர் டிசைட் பண்ணுறது எது வரணும் எது வரக்கூட எடிட்டர் டிசைட் பண்ணுறது தான். ஸோ அதனால் இந்த படத்தில் வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஸோ த்ரூ அவுட் மூவியில் இருக்காங்க அது பெரிய ஒரு பாக்கியம். ஸோ ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருந்தால் என்ன தான் எல்லாருக்கும் கண்ணு வந்து என்ன சொன்னா நான் உங்களே தான் பார்த்துட்டு இருந்தேன், உங்களே பார்த்து கண்டிப்பாக அது எல்லாமே இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க என்ன தான் பார்ப்பாங்க. ஸோ அது கண்டிப்பாக இருக்கும். லைக் எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க படத்தில். சார் நான் பாட்டாக இருக்க சந்தோஷம் தான். எனக்கு வந்து அழகின் ஒரு சீரியல், அதாவது ஒரு ஆட்டோக்காரன் ரோல் ஃபர்ஸ்ட் ஒரு 800 rupees salary ப்ளஸ் 100 rupees வந்து கன்வெயன்ஸ். அது என்னோட ஆக்டிங் விகடனோடது. ஸோ அது என்னோட கெரியர் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் சீரியல்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெகட்டிவ் பண்ணுறது. ஸோ இந்த கேரக்டரால நெகட்டிவ் கூப்பிடுங்கன்னு கூப்பிட்டுருவாங்க. அது மாதிரி நெகட்டிவ்னா இல்லை பொண்ணுங்களை ஏமாத்துறது இந்த ரேப் பண்ணுறது. அதுதான் நான் கேட்டேன் செகண்ட் கொஸ்டின். அதுதான் நான் கேட்கல. நிறைய இன்னல்கள்லாம் தாண்டி நீங்கள் கண்டிப்பாக வந்துருக்கீங்க. என்னதான் வந்து நம்மளுக்கு பேக்கப்பில் கொஞ்சம் சப்போர்ட் இருந்தாலுமே அந்த சப்போர்ட் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போகும்போது அதை நம்ம மறுபடியும் பிடிச்சி நிறுத்துறதுன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். இல்லை எனக்கு அந்த சப்போர்ட், எனக்கு சப்போர்ட் கிடையாது. டு பி ஃப்ராங்க் ஆக்டிங் ஃபீல்டு எடுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்து எனக்கு பேக்கப் ஒரு அப்பாவோ இந்த ஃபீல்டில் இருக்காரோ இல்லை அம்மா யாரோ இல்லை ஃபேமிலி சைடு யாருன்னா இவங்க சார் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிலாம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் ஃப்ரெண்ட் ரோல் பண்ணி ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணி கேரக்டர் ரோல் பண்ணி அதுக்கு ஒரு லீடு பண்ணி ஸோ ஒரு பெரிய ப்ராசஸ் அது. ஸோ இன்னும் கூட வந்து இன்னும் போல என்னோட எனக்கு என்ன ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம்னா நீங்கள் அந்த ப்ளூ ஸ்டார் நான் படம் பார்க்கும்போது நான் நிறைய பேர் வந்து அசோக் செல்வனை பார்த்துருப்பாங்க. நான் வந்து உங்களை நான் மெயினாக பார்த்தேன். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்காப்புல இந்த ஒரு படத்தில். ஆனால் ஒரு சில விஷயங்கள்லாம் நிறைய வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இவ்வளோ க்ளோஸாக இருந்துட்டு ஒரு சில போர்ஷன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். பட் ஆனால் அது வந்து ஆன் ஸ்க்ரீனில் வரல அப்படின்னும் போது எனக்கு ஒரு மாதிரி அதிருப்தியாக இருந்துச்சு அந்த இடம். லைக் யாரையும் ப்ளேம் பண்ண விரும்பல. லைக் அந்த அவங்களோட இது கையில் டேரக்டர் எடிட்டர் அவங்க என்ன நிறைய சீன்ஸ்லாம் இருந்துச்சு. எனக்கும் அசோக் செல்வன் ஒரு காம்பினேஷன்ஸ்லாம் இருந்துச்சு, நிறையா இருந்துச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே வந்து டேரக்டர் டிசைட் பண்ணுறது எது வரணும் எது வரக்கூட எடிட்டர் டிசைட் பண்ணுறது தான். ஸோ அதனால் இந்த படத்தில் வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஸோ த்ரூ அவுட் மூவியில் இருக்காங்க அது பெரிய ஒரு பாக்கியம். ஸோ ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். ஸோ அதனால் அதில் எந்த கேட்டு கிடையாது. பட் நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, லைக் என்னையே பார்த்துட்டு என்னோட ஃபேமிலி சைடோ ஃப்ரெண்ட்ஸோ லைக் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருந்தால் என்ன தான் எல்லாருக்கும் கண்ணு வந்து என்ன சொன்னா நான் உங்களே தான் பார்த்துட்டு இருந்தேன், உங்களே பார்த்து கண்டிப்பாக அது எல்லாமே இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க என்ன தான் பார்ப்பாங்க. ஸோ அது கண்டிப்பாக இருக்கும். லைக் எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க படத்தில். சார் நான் பாட்டாக இருக்க சந்தோஷம் தான் எனக்கு. சூப்பர் சார். இந்த ப்ளூ ஸ்டார் மட்டும் இல்லை, இன்னும் அதுக்கு அடுத்தடுத்த படங்கள் நிறைய படங்கள் வரணும். எல்லா படத்துலையும் வந்து நீங்கள் தேங்க்யூ ரோல் வந்து பக்காவாக கிடைச்சி ராகுல் அப்படின்ற ஒருத்தர் வந்து நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்டாக வரதுக்கு என்னோட சார்பாகவும் சரி, நம்ம வசந்த் டிவி கடுப்பேற்றார் மை லாட் ஷோ சார்பாகவும் சரி, கண்டிப்பாக வந்து நான் கண்டிப்பாக சிறப்பாக முடிஞ்சு. தேங்க்யூ ஸோ மச். கடற்கடன்னு சொல்லிட்டாப்ல எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி போகிறாப்ல, அவ்வளோ நிறுத்தவே முடியலையே. பேசிட்டே வாழப்பழம் மாதிரி பேசிட்டே இருவேன். ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது. செகண்ட் ரவுண்ட் வந்து என்னன்னு உங்கள்கிட்ட நான் முன்னாடியே சொல்லிட்டேன். பதிலாக சொல்கிறான் இதுதான் வந்து செகண்ட் ரவுண்டு. ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு கேட்பேன். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஆன்சர் பண்ணாலும் சரி, எலாபரேட்டாக ஆன்சர் பண்ணாலும் சரி. ஏன்னா நீங்கள் இவ்வளோ கடகடன்னு வந்து பேசுனீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அப்புறம் எடிட்டர் வந்து என்ன கடகடன்னு உங்களை பார்த்தா எப்படி சொல்கிறதுனா ஒரு ரொம்ப ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்க ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரியான ஒரு பின்பம் இருக்கு. ஓகே சரிங்களா? ஏன்னா நீங்க போட்டிருக்க செப்பலா இருக்கட்டும், பெக்கின் ஸ்டாக்கு, காரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப இதுவா இருக்கு. நீங்க வந்து ஒரு பணக்கார பையனா? அப்படிலாம் கிடையாது. பெக்கின் ஸ்டாக் கிஃப்ட் பண்ணது லைக் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி ரேட், 499 599 இதெல்லாம் எல்லாருமே கம்மி ரேட், சீப் தான். 100 rupees. ஸோ இது சிம்பிளான லிவிங் தான் எனக்கு. அவ்வளோதான். இது 2000 rupees. ஸோ இவ்வளோ தான் என்னோட இது. நம்ம பார்க்க உங்களோட பின்பம் மட்டும்தான். 300 கண்ணாடி நான் வெளில வச்சுட்டு வந்திருக்கேன். இல்ல அவ்வளவு இவ்வளவுதான். இது சிம்பிளானன்றதுனால 100 ரூபா கண்ணாடி போட்டு உள்ள உட்காந்துருக்காப்ல. தெரியாது இல்ல, கரெக்ட் தான். லைக் நீங்க ஒரு செலிபிரிட்டி தான். பட் ஆனா அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, அதனால இந்த கண்ணாடி போட்டிருக்கேன். அவ்வளவுதான். யூ ஆர் சிம்பிள் கை. அவ்வளவுதான், எல்லாமே சிம்பிள் தான். ராகுல், நீங்க சொல்லுங்க, உங்க கரியர் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு பர்சன் இருப்பாங்க இல்லைங்களா? நீங்கள் என்ன தான் வந்து உங்களுக்கு பேக்கப் சப்போர்ட், அதாவது நீங்கள் கரியர்லேருந்து வெளில இருக்கும்போது நீங்கள் சர்வைவ் பண்ணும்போது பேக்கப் சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருந்துச்சு. கரியர் ஆரம்பிக்கும் போது, ஆக்டிங் கரியர் ஆரம்பிக்கும் போது உங்களுக்குன்னு ஒரு பர்சன் இருப்பார் இல்லையா, இவரால் தான் வந்து எனக்கு இந்த இடம் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களா? அது யார்? எனக்கு முன்னாடி வந்து ஐயப்பன் உன்னின்னு சொல்லிட்டு காலங்கள் பண்ணியிருப்பார். உன்னி அந்த இர்ஃபான் கேங்கில் இருப்பார். உன்னி லைக் அவர் தான் எனக்கு அப்போ அந்த டைமில் ஒரு சீரியல்ஸ்லாம் பண்ணி, அதான் சீரியல் காலங்கள் சில சீரியல்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தார். எனக்கு தெரிஞ்ச செலிபிரிட்டி அந்த டைமில் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அவர் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய செலிபிரிட்டி தான். அப்போ
அவர் டிவி அது இது ஆமா சன் டிவி நிறைய சீரியல்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாரு, ஒரு அழகி இலக்கிலாம் பண்ணிட்டு இருந்தாரு, சீரியல்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதனால லைக் அவர் மூலியமா வந்து கிடைச்ச வாய்ப்பு தான் வந்து அழகின்னு ஒரு சீரியல், அதாவது ஒரு ஆட்டோக்காரன் ரோல், ஃபர்ஸ்ட் ஒரு 800 rupees salary ப்ளஸ் 100 rupees வந்து கன்வெயன்ஸ், அது என்னோட ஆக்டிங் விகடனோடது. ஸோ அது என்னோட கெரியர் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் சீரியல்னு வச்சுக்கோங்க. விஜய் மேம் இல்லையா? விஜய் மேம் அவங்க தான் பண்ணாங்க விகடனோடது. ஸோ அதனோட ஃபர்ஸ்ட் சீரியல் வந்து லைக் அவர் மூலியமா தான் சீரியலுக்குள்ளே வந்தேன் நான். அதுக்கப்புறம் அதை வச்சு சின்ன அங்கே வந்து கான்டாக்ட்ஸ் வச்சு தான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீரியல் அப்புறம் விஜய் டிவியில் சரவணன் மீனாட்சி பண்ணேன் நான். அதுக்கப்புறம் கல்யாண முதல் காதல் ஒரு அப்புறம் தெய்வ மகள் தான் என்னோட பெரிய லைக் அதுதான் என்னோட நெக்ஸ்ட் லெவல்னு வச்சு நிறைய ரெக்கக்னிஷன் கிடச்சது. தெய்வ மகள் வந்து விகடனோடது தான். ஸோ விகடன் வந்து ஒரு மெயின் சப்போர்ட் எனக்கு, லைக் அவங்களோட சீரியல்ஸ் நிறையா பண்ணியிருக்கேன் நான். லைக் நிறைய பண்ணியிருக்கேன்னா ப்ரைம் டைமில் மெயின் சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன் நான். அழகி, தெய்வ மகள், நாயகி பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு. ஸோ முக்கால்வாசி நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணிட்டு அவங்க நெகட்டிவ் அந்த கேரக்டர் நான் நிறைய சீரியல்ஸ் நெகட்டிவ் தான் பண்ணியிருக்கேன் நான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெகட்டிவ் பண்ணுறது. ஸோ இந்த கேரக்டர்னால நெகட்டிவ் கூப்பிடுங்கன்னு கூப்பிட்டுருவாங்க. அது மாதிரி நெகட்டிவ்னா இல்லை பொண்ணுங்களை ஏமாத்துறது, இந்த ரேப் பண்ணுறது. அதுதான் நான் கேட்டேன். செகண்ட் கொஸ்டின் அதுதான் நான் கேட்கல.